இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இது நெறைய பேரோட ப்ரொஃபைல் பிக்சரா இருக்கும். நெறைய ஆட்களோட டீ ஷர்ட்ல, ட்ரெஸ்ல போட்டிருப்பாங்க. சே குவேரா. இவர வந்து யாருன்னு நெறைய பேருக்கு தெரியும். நெறைய பேருக்கு எவன்டி இவன்? ரொம்ப அழகா இருக்கான்னு ஸ்கூல் பசங்க பேசுறது, காலேஜ் பசங்க பேசுற வீடியோலாம் ரீசென்ட் டைம்ல என்னால பார்க்க முடிஞ்சது. சே குவேரா வீடியோ நான் பண்ணணும்னு நெனச்சது 1 வருஷத்துக்கு முன்னாடி. பட் என்னால அத பண்ண முடியல. இத்தன காலங்கள் கடந்து போயிடுச்சு. ஏன்னா நான் கியூபன் ரெவல்யூஷன பத்தின வீடியோ போட்டேன். அதிலேயே சே குவேராவோட ஒரு முக்கியமான இது நம்ம பேசியிருப்போம். பட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க சே குவேராவ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சே குவேரா ஒரு பெரிய புரட்சியாளர். எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்க அவர் போய் குரல் கொடுப்பாரு. எங்கெங்கெல்லாம் அநீதி நடந்து நீங்க வந்து குரல் கொடுக்குறீங்கன்னா நீங்களே என்னோட தோழர் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. பட் சே குவேராவா மாறினது எப்படி அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஜூன் 14, 1928 அர்ஜென்டினால பிறக்கிறாரு சே குவேரா. சே குவேரான்றது ஃபர்ஸ்ட் அவரோட பேரே கிடையாது. சே அப்படின்றது வந்து ஒரு நிக் நேம். அவரோட பேர் ஆக்சுவலா எர்னிஸ்டோ குவேரா. இதுதான் அவரோட பேர். அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஈடுபட்டு கொஞ்சம் பணம் படைச்ச, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துல பிறக்கிற ஆள் தான் எர்னிஸ்டோ குவேரா அப்படின்னு சொல்லப்படுற ஆளு. காலேஜுக்கு மூவ் ஆகி படிச்சு டாக்டர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் பேசிக்காக வந்து ஒரு டாக்டர். சே குவேரா எர்னிஸ்டோ குவேரா வந்து ஆக்சுவலாக ஒரு டாக்டர். அவர் வந்து மெடிசன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி அரசியல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபாடு வருது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுமே கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் தான். சின்ன வயசுல அதிகமாக மார்க்ஸோட புக்ஸ் வந்து படிக்கிறாரு. இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ மாதிரிலாம் நிறைய புக்லாம் இருக்கும். அந்த மாதிரியான நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து இவர் படிச்சு மார்க்ஸ் பத்தி தெரியுது, கம்யூனிசம் பத்தி தெரியுது. அதிகமா இந்த அரசியல்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலுமே பெருசா எப்ப நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் காலேஜ்ல இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்டோட ஆல்பர்டோ கர்னாடோ அப்படின்னு சொல்லப்படுற தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு இந்த லாட்டின் அமெரிக்கா இருக்குல்ல, அதாவது அமெரிக்காவோட இப்ப நம்ம பாக்குற யூஎஸ்ஏ இருக்குல்ல, அது நார்த்தன் அமெரிக்கால இருக்கும். சவுத்தன் அமெரிக்கால இது லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் அமெரிக்கால இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள்ல மோட்டாரை கட்டி, அது ஒரு பேசிக்கா ஒரு சைக்கிள், அதுல மோட்டார் இருந்தா ஒரு பைக் மாதிரி இருக்கும்ல, அதுல தன்னோட ஃப்ரெண்டும் அவரும் சேர்ந்துக்கிட்டு 1950 அவரும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. 3 மாசம் வந்து போகுது. 3 மாசத்துக்கு அப்புறமா சுத்தி பார்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1951 அடுத்த வருஷம் லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 மாசத்துக்கு கிளம்பி போறாங்க. கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் வந்து பைக்லயே டிராவல் பண்ணாங்களாம். அப்படி ஒரு பைக் எடுத்துட்டு கிளம்பும் போதுதான் அவரோட அந்த அரசியல், அந்த புரட்சி பண்ணணும், இந்த மக்களுக்காக போராடணும்ன்றது கண்ணை திறந்து வச்சது இந்த பைக்ல போனதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லா கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு 8000 கிலோமீட்டர் வந்து இவங்க ஃப்ரெண்டும் அவரும் போறாங்க. போகும்போது நம்ம ஊர் எப்படி இருக்கு அப்படின்னா, மக்கள்லாம் பசிலையும் பட்டினிலையும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மொத்த உழைப்பையும் சுரண்டுறாங்க அமெரிக்கால இருக்க கம்பெனிஸ். அமெரிக்கால இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க வந்து அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்க இருக்க மக்களோட உழைப்பை சுரண்டி அவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மக்களுக்கு வெறும் பசியும் பட்டினியும் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ காந்தி வந்து இது மாதிரி ஒரு பண்ணாரு. நீங்க நாட்டோட சூழலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணுங்க. காந்தி என்ன பண்ணுவார்னா ட்ரெயின் வழியா ஒரு ஊரா வந்து போய் பார்ப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியா மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, அப்புறம் தான் பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து போராடணும்னே காந்திக்கு தோணுச்சு. இங்க இருக்க மக்களுக்கு வெறும் பசியும் பட்னியும் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு, அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திருப்பி காலேஜ் போய் சேர்றாரு, படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு அங்க காலேஜ்ல இருந்து வெளில வராரு. 1953 வாட்டர் மெலான்னு சொல்ல போற ஒரு இடம் வந்து லாட்டின் அமெரிக்கால இருக்க ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரில வந்து ஒரு பிரசிடென்ட்டை மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜாக்கோபோ அர்பன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பிரசிடென்ட்டை மக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாரு. அதாவது பெரிய பெரிய கம்பெனி கிட்ட பெரிய நார்மலான இடங்கள்லாம் இருக்கும்ல, அது அவர் பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமா எடுத்துட்டு வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. மக்கள் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. இது நிறைய அமெரிக்கன் கம்பெனி இருக்கும்ல, யுனைடெட் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அது பெரிய லேண்டை வந்து ஓன் பண்ணிக்கிட்டு இருந்தது குவாட்டர்மேலால. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து அதிகமா லாஸ் வந்து ஆக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி மக்களுக்கிட்ட இந்த மாதிரி லேண்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து கரெக்டா இருப்பாங்களே, மக்கள் எப்படி நம்ம கிட்ட வருவாங்க, அவங்ககிட்ட பணம் வந்துரும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த யுனைடெட் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு இருந்துச்சு. அமெரிக்கா சிஏவி இறக்கி ஜாக்கோபோ அர்பன்ஸோட ஆட்சியை கலைச்சிட்டாங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி சிஏவால கலைக்கப்பட்டுச்சு. இது எர்னிஸ்டோ குவேராவுக்கு வந்து பிடிக்கவில்லை. ஆக்சுவலா சே குவேராவுக்கு இது பிடிக்கல. ஃபர்ஸ்ட் அவரோட பேர் இப்போ சே குவேரான்னு நான் சொல்லல, இங்கே தான் சே குவேரான்னு பயன்படுத்தினா அவர் இன்னும் சே குவேராவா ஆகல. அப்ப ஜாக்கோபோ அர்பன்ஸ்க்கு வந்து
எர்னஸ்டோ குவேரா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அப்ப அந்த டைம்ல வந்து போராட ஆரம்பிக்கிறவரோட சேர்ந்து மக்களோட ஆட்சியை வந்து கலைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல சிஏ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஜாக்கோப் அர்னபன்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப எர்னஸ்டோ குவேராவும் வந்து இவருக்கு ஆதரவா இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல எல்லாரும் தேடி தேடி அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க டைம்ல இப்ப எர்னஸ்டோ குவேரா வந்து மெக்சிகோ கிளம்பி போறாரு. மெக்சிகோல குவேரா வந்து ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு. அவர் பார்த்தோன்னே பிடிச்சது. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரோட லவ்வருக்கு வந்து இன்னொருத்தர தெரியும். அவருமே இந்த மாதிரி புரட்சிலாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. அவருக்கு யார தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுல் காஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு ஆளு தெரியும். ரவுல் காஸ்ட்ரோ யார் அப்படின்னா, ஃபிடெல் காஸ்ட்ரோவோட பிரதர். ஸோ ஃபிடெல் காஸ்ட்ரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூபாவோட பிரசிடென்டா இருந்தாரு. அந்த டைம்ல கியூபால ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்ததுங்க. பட்டிஸ்டான்னு சொல்ல போற ஒரு ஆள். இது பேசிக்கா கியூபன் ரெவல்யூஷனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். ஸோ கியூபால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வேலையை பண்ணாங்க. கியூபாலையுமே வந்து மக்களை வந்து சுரண்டி அதிகமான ஆட்களை வந்து பப்பட்டா உட்கார வச்சிருந்தாங்க. கியூபால வந்து ஒரு டிக்டேட்டர் இருந்தார், பட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மக்களோட உழைப்பெல்லாம் சுரண்டி அப்படியே அமெரிக்கா கிட்ட கொடுக்கறது. ஸோ ஒரு டிக்டேட்டர் வந்து அங்க கியூபால இருந்தாரு. மக்கள் யாருக்குமே பிடிக்கல. அப்ப கியூபால ஒரு யங் லாயர் ஃபிடெல் காஸ்ட்ரோ அப்படின்னு சொல்ல போற ஒரு ஆளு மக்களுக்காக போராடி இந்த பட்டிஸ்டா கிட்ட இருந்து மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த நாடு விடுதலை பெறணும், மக்களுக்கு வந்து நல்ல சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு யங் லாயர் வந்து போராட ஆரம்பிச்சாரு. மான்காடா பேரக்ஸ்னு சொல்ல போற ஒரு இடம் இருக்கு. 26 ஜூலை வந்து அந்த இடத்துக்கு அட்டாக் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து தோத்து போறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு தான் இந்த மெக்சிகோவுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் சேகுவேராவும் குவாட்டர்மேலாவும் தப்பிச்சு ஓடியாந்துருக்காரு. ஸோ 2 பேரும் மீட் பண்றாங்க. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது மக்களுக்காக போராடுற விஷயத்துல வந்து. ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா சேகுவேரா, அந்த டைம்ல தான் அவரோட பேர் சேகுவேரா அப்படின்னே மாறுது. சே அப்படின்றது வந்து பேசிக்கா ஒரு காம்ரேட் அப்படின்ற மாதிரியான இது. ஸோ ஃபிடெல் காஸ்ட்ரோக்கு எப்படின்னா, நாட்டுக்கு வந்து பெரிய ஐடியாலஜிலாம் கிடையாது. நாட்டுக்காக போராடணும், மக்களுக்கு இந்த பட்டிஸ்டா கிட்ட சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும், அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம நாடு வந்து போகணும் அப்படின்றது ஃபிடெல் காஸ்ட்ரோக்கு இருந்த ஒரு ஆசை. ஆனா அவருக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது. ஆனா சேகுவேரா சின்ன வயசுல இருந்து மார்க்சிஸ்ட் அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது இவருக்கு கம்யூனிசம் மேல கொஞ்சம் இது இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல மக்களுக்காக போராடுறதுக்காக 2 பேர் சேர்றாங்க. சேகுவேரா என்ன உங்க இதுல சேர்த்துங்க, நானும் கியூபன் ரெவல்யூஷன்ல வந்து பங்கேற்கிறேன், நான் உங்க கூட சேர்ந்து மக்களுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சேகுவேரா ஃபிடெல் காஸ்ட்ரோட சேர்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு படகுல ஏறி ஒரு ஷிப்ல ஏறி அதுக்கப்புறமா கியூபாவுக்கு போறாங்க. கியூபால ஒரு பழைய மலையை போய் பிடிக்கிறாங்க. நீங்க அந்த ஃபுல் வீடியோ என்னோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கியூபன் ரெவல்யூஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ கியூபால வந்து புரட்சி நடந்து கடைசியாக வந்து கியூபா வந்து 1959 மொத்த கியூபாவுமே வந்து ஃபிடெல் காஸ்ட்ரோ கைக்கு வருது. அங்கே புரட்சி பண்ணி அதில் ஜெயிக்கிறாங்க. ஆயுதம் ஏந்தி போராடி ஜெயிக்கிறாங்க. பட்டிஸ்டா ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. மொத்த இதுவுமே இவங்க கையில் வருது. ஸோ வந்ததுக்கு அப்புறமா ஃபிடெல் காஸ்ட்ரோ வந்து அந்த ஊரோட பிரசிடென்ட்டாக மாறுறாரு. பேசிக்காக அது ஒரு டிக்டேட்டர் மாதிரி வச்சுக்கலாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இருக்குது அப்படின்னா பேசிக்காக ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரியாக மாறிடும். என்னடா எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கம்யூனிசம் கண்ட்ரி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் உருவாயிருக்கோ அது ஒரு இன்டைரக்டாவோ இல்லை டைரக்டாவோ அது டிக்டேட்டர்ஷிப்ல கொண்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் கியூபாவையும் அது கொண்டு போச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை டீட்டெயில்டாக பேச விரும்பலை. நான் சேகுவேராவை பற்றி பேசுறதால அதை பற்றி நான் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபிடெல் காஸ்ட்ரோ வந்து சேகுவேராவை மினிஸ்டர் ஆக்குறாரு. மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆஃப் கியூபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பதவி ஒதுக்கி கொடுக்குறாரு. கியூபன் ரெவல்யூஷன்ல சேகுவேராவோட ஒரு பெரிய பங்கு அது. ஸோ நீங்கள் கியூபன் ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபிடெல் காஸ்ட்ரோட பங்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு சேகுவேராவோட மூஞ்சி நம்ம பார்ப்போம். ஸோ இப்படின்னும் போது இவர் பிரசிடென்ட் ஆகுறாரு, இவர் மினிஸ்டர் ஆக்குறாங்க. இவர் ரொம்ப நாளைக்கு கியூபாவோட மினிஸ்டராக இருந்தார். ஆனால் பிறந்தது இங்கே அர்ஜென்டினால. ரொம்ப காலத்துக்கு கியூபால வந்து மினிஸ்டராகவே இருந்துகிட்டு இருக்கும்போது இது பத்தாது, மக்கள் இன்னும் நிறைய இடத்துல வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேதனைகளை. அவங்களுக்காக போய் நம்ம போராடணும், அவங்க கூட நம்ம போய் நிற்கணும், ஒரு அநீதி நடக்குது அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூபாலேருந்து கிளம்பி கார்கோக்கு போறாரு. ஆப்பிரிக்கால இருக்க கார்கோ. அங்க ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அதிகமா அநீதி நடந்துகிட்டு இருக்கு, நான் அங்க போய் மக்களுக்காக நிக்க போறேன் அப்படின்னு கிளம்பி கியூபால இருந்து போறாரு. எல்லாருமே போகாதீங்க, கியூபாலே இருந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்க நான் போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி கார்கோக்கு போறாரு. கார்கோல போயிட்டு அங்க இருக்க மக்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல சிஐஏ அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அமெரிக்காவோடது, அங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சேகுவேரா யாரு, நிறைய விஷயத்த பண்றான், ஒரு இடமா போறான், இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால இருக்க சிஐஏ நிறைய இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. சேகுவேரா நிறைய இடத்துக்கு போறாரு. இந்தியாவுக்கு ஒரு தடவை வந்திருக்காரு. இந்தியாவுக்கு அந்த போட்டோஸ்லாம் இருக்கு. நிறைய ஊருக்கு போறாரு. கடைசியா அவர் போய் சேர்ந்த ஒரு இடம் என்ன அப்படின்னா 1966
பொலிவியான்னு சொல்லப்போற ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போணும். அங்க மக்கள்லாம் வந்து அவதிப்படுறாங்க. அங்க வந்து பெரிய ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல சிஏ ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தாங்க. எங்க இருக்காருன்றதே ரொம்ப நாளுக்கு சிஏல வந்திருக்கவங்களுக்கு சே குவேரா எங்க இருக்காரு அப்படின்றது தெரியல. அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா, மீசி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு ஒரு மாடு வேடத்துல மொட்டை அடிச்சுட்டு சொட்டை இந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டு பாஸ்போர்ட்டா ரெடி பண்ணிட்டு இங்க பொலிவியாவுக்கு போனாரு மாறு வேஷத்துல. போயிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு கொரில்லா ஆர்மியை வந்து உருவாக்குனாரு. ஆயுதம் ஏந்தி அங்க இருக்கிற பொலிவியன் ஆர்மிக்கு எதிராக போராடணும், மக்கள்லாம் ஒன்று திரட்டணும்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன குரூப்பை சேர்த்துக்கிட்டு ஒரு கேம்ப்லாம் ரெடி பண்ணி அங்க இருக்க மக்களுக்காக போராடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அங்க இருக்க மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய ஈடுபாடே இல்ல. என்னதான் சே குவேரா போய் சொன்னாலுமே அங்க இருக்க மக்கள்லாம் பெருசா அதை எடுத்துக்கவே இல்ல. இவங்களோட சே குவேராவோட அந்த கொரில்லா ஆர்மி வந்து நேரா போயிட்டு அங்க பொலிவியன் ஆர்மி கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. பொலிவியன் ஆர்மியும் சிஏவும் ரொம்ப தொடர்புல இருந்தாங்க. நிறைய ஆட்கள் அங்க பொலிவியால அதிகமான ஆட்கள் துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கே வந்து எப்படின்னா இந்த மாதிரியான பெரிய இதெல்லாம் வேணாம். ஸோ சே குவேராவை போய் காட்டி கொடுக்குற வேலை, பொலிவியன் ஆர்மி கிட்ட இங்கதான் இருக்காங்கன்னு சொல்ற வேலை. சே குவேராவோட கொஞ்சம் கூட இருந்த ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, பொலிவியன் ஆர்மி கிட்ட போயிட்டு சே குவேரா இங்கதான் இருக்காரு அப்படின்னு காட்டி கொடுத்துட்றாங்க. பொலிவியன் ஆர்மி கிட்டத்தட்ட 150 பேரை சேர்த்துக்கிட்டு அவங்க இருந்த கேம்பை வந்து சுத்து போடுறாங்க. சுத்து போட்டதுக்கு அப்புறமா சே குவேராவையும் பிடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு ஃபேமஸான ஃபோட்டோ இருக்கும், சே குவேராவை பிடிச்சி கேப்சர் பண்ண மாதிரி. ஸோ அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. பேசிக்காக இதுதான் சே குவேரா அப்படின்றது ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறமா நிறைய பேரை வச்சு இது பண்ணும்போது இவர் தான் சே குவேரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. பொலிவியன் கவர்மெண்ட் சிஏவுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ சே குவேரா நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு அதிர்ச்சியாகி சே குவேராவை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல பொலிவியால இருக்க ஒரு ஸ்கூல் ரொம்ப இடிஞ்சு போன மாதிரி இருக்க ஒரு ஸ்கூல் அங்க வந்து சே குவேராவை கட்டி போடுறாங்க. அப்புறம் சிஏ சொன்னது என்ன அப்படின்னா, சே குவேராவை போட்டு தள்ளிடுங்க, அவரை உயிரோட விடாதீங்க, முடிச்சு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்றாங்க. பொலிவியாவை அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப யார் சே குவேராவை சுட போறா அப்படின்னும் போது ஒரு 27 வயசு பையன் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சே குவேராவை கொல்றேன். சே குவேராவோட இவங்க பொலிவியன் ஆர்மி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த பையனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொல்லப்பட்டாங்களாம் சே குவேராவோட ஆட்களால. இந்த கோவம் எனக்கு இருக்கு, நான் தான் சே குவேராவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி வராரு. அவர் கையில இந்த இதை வந்து தராங்க. சே குவேரா வந்து பொலிவியன் கவர்மெண்டால கொல்லப்பட்டார்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர் உடம்புல தான் சுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சே குவேராவை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. போகும்போதே இந்த பொலிவியன் சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு போறாங்க, உங்களை வந்து கொல்ல போறாங்க. சே குவேரா சைலண்டாவே இருக்காரு. அப்படி அங்க இருக்க சோல்ஜர் வந்து ஒன்று கேட்டிருக்காரு, உங்களை கொல்ல போறாங்களே உங்களுக்கு பயமா இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எந்த பயம் இல்லை, ஏன்னா நான் பண்றது புரட்சி இருக்குல்ல, அதுக்கு சாவே கிடையாது. அப்படி அவர் அந்த ஸ்கூல்ல வந்து வச்சிருக்கும் போது அந்த ஸ்கூலோட டீச்சரை வந்து சே குவேரா மீட் பண்ணியிருக்காரு, அவர் கைது பண்ணி வச்சிருக்கும் போது. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஸ்கூல்ல தான் பசங்களுக்குலாம் ஸ்கூல் எடுப்பீங்களா அப்படின்னும் போது, ஆமா இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் கிளாஸ் எடுப்போம் அப்படின்னும் போது, உங்க ஸ்கூல்ல இருக்க பசங்க கிட்ட மாணவர்கள் இருப்பாங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் போராடி இந்த மாதிரி இடத்துல சிறை அடைஞ்சு கிடக்கும். ஸோ உங்க பசங்க கிட்ட சொல்லித்தாங்க அப்படின்னு சே குவேரா சொன்னதா ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறமா அந்த 27 வயசு பையன் சே குவேராவுக்கு முன்னாடி வந்து கன்னை வந்து லோட் பண்ணி நிற்கிறாரு. டக்குன்னு சே குவேரா கத்துறாரு, கோழையே நீ ஒரு மனுஷனை தான் கொல்ல போற, சாதாரண மனுஷனை தான் கொல்ல போற, ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு இருக்காரு. அந்த அந்த 27 வயசு பையன் கை நடுங்கின மாதிரியே சே குவேராவை கிட்டத்தட்ட பல தடவை சுட்டு கொள்றான். ஃபர்ஸ்ட் இறந்து போனது சே குவேராவா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காலேருந்து கிளம்பி வராங்க. வந்ததுக்கப்புறமா அவரை இன்டர்வியூ பண்ண நிறையா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் கூட்டு வந்து இதுதான் சே குவேராவா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. இதுதான் சே குவேரான்னு தெரியுது. அதுக்கப்புறமா சே குவேரா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை உலகம் முழுக்க சொல்கிறாங்க. இது கியூபாவில் இருக்க ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கும் போது ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு ஒரு லெட்டர் வந்து சே குவேரா எழுதியிருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, இறந்து போனதுக்கப்புறமா அதை பப்ளிஷ் பண்ணுங்க. என்னன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வந்து மக்களுக்காக போராடினா, எனக்கு மக்களுக்காக போராட ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு திருப்பி கியூபாவுக்கு வர எனக்கு பிடிக்கவே இல்லை, கியூபாவுக்கு வந்தா நார்மலா மினிஸ்டரா இருக்கலாம், ஆனா அது எனக்கு வேணாம், இந்த மக்களுக்காக ஒருத்தன் போராடினான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்காரு. அதை அப்புறம் பப்ளிஷ் பண்ணாங்க. சே குவேரா இறந்துட்டாருன்றத ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியாது. கியூபால இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்க மாட்டாரு, பொய் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் போட்டோகிராஃப்லாம் வெளில வரும்போது எல்லாம் செய்திலாம் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி வெளில வரும்போது அதுக்கப்புறமா சே குவேராவுக்கு கியூபால ஒரு ஃபியூனரல் நடந்துச்சு. அவரோட இது வந்து இன்னமும் கியூபால இருக்கு. அங்க இருக்க மக்கள்லாம் இன்னமும் சே குவேரா ஒரு ஹீரோவா பாக்குற ஒரு பழக்கம் இருக்கு. மக்களோட கஷ்டத்துக்காக சே குவேரா போராடினாரு. அவருக்கு பின்னாடி இருந்தது மக்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனி உங்களோட உழைப்பை சுரண்டுது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்படுற எவனா இருந்தாலும் நான் போய் போராடுவேன் அப்படின்னு பண்ணாரு. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்து பாக்குறேன். வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பை ட்ரூப்ஸ்.